நிகழ்ச்சி தான் ரத்து ஆயிடுச்சு. நம்ம இந்த நிகழ்ச்சி போன வருஷம் இல்லை டேட்டு முடிவு டேட்டு போடலையே. ஏதாவது முடிவு வரைக்கும் டேட் போட்டிருக்கீங்களா? இல்லை ஒரு மாதம் நம்ம டேட் போடலை, 3 வருஷம் நம்ம பண்ணுறோம். இதில் ஏதாவது இந்த டேட்டில் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லலை. இதில் டேட் போட்டிருக்கீங்க. முந்தின வருஷம் 2024 நம்ம கிளைம் பண்ணப்போ போட்டிருக்கோம். ஆனால் இதில் முடிவு டேட்டு போடலை. இத்தனை டேட்டுக்குள்ள முடியுங்க அப்படின்னு சொல்லலை. அது நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ஆற்றில் அலறுற வரைக்கும் நம்ம பயன்படுத்திட்டு அப்புறம் திடீர்னு இப்போ ஏன் இது நிப்பாட்டுறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறேன். இந்த வேலையை நிப்பாட்டுறதுக்கு சார் நேற்று லெட்டர் கொடுத்துருக்கீங்களா சார்? நேற்று நான் 3ஆம் ஆண்டு விழாவுக்கு இருங்க 3ஆம் ஆண்டு விழாவுக்கு கலந்துக்குங்க. விழிப்புணர்வு இது சுத்தம் பண்ணுறது சார். இதை காலக்கேடு இல்லை. 25 காலக்கேடு இருக்கா? இதுக்கு ஏதாவது சார் அப்படி பேசாதீங்க. இப்ப நான் 3 வருஷமா கிளீன் பண்ணி சார் நேற்று ஒரு லெட்டர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு கிளீன் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டு அது கொடுத்துருக்கீங்க. இந்த இருக்கு படிங்க சார். இதுதான் நேற்று நம்ம ஆய்வாளர் கொடுத்துருக்கோம். இல்லை இப்போ இது நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன சார் இருக்கு? நம்ம 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கோம். இதே ஆற்றில் அலர் இறங்கும் போது நம்ம பணிகள் தான் செஞ்சிருக்கோம், சேர்ந்து தான் பண்றோம். இதில் ஏன் திடீர்னு இப்போ வேலையை நிப்பாட்ட என்ன சார் காரணம்? வேலை போயிட்டு இருக்கட்டும், வேலையே நிறுத்துறீங்க. வேலை உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்காம நான் போய் தூக்கிட்டு அப்போ போகிறேன். இதை புறத்தையும் நேற்று என்ன சொல்லியிருக்கேன்? விழிப்புணர்வு 500 மாணவர்களை ஸ்டூடெண்ட் பண்ணுறேன், ஈய வர சொல்லியிருக்கேன். இதுதான் கேட்டிருக்கேன். அந்த நீங்கள் என்ன சொன்னாங்க? இல்லை சார் காலையில் நைட் கலந்துக்கிறேன்ட்டாரு. இவங்க போலீஸ் பெர்மிஷன் கொடுக்காதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வர சொல்ல. சரி விடுங்கப்பா, நம்ம எப்பயும் போல நம்ம எடுக்கிறத எடுப்போம். சார் நீங்கள் ஒரு பெர்மிஷன் வாங்கி எங்களுக்கு சொல்லணும் சார். சொல்லிட்டாங்க சார். நாங்கள் பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். நாங்கள் இந்த லெட்டர் தான் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் நடத்த போகிறது தான் கொடுத்துருக்கீங்க. இதான் தான் நடத்த போகிறோம். அதாவது ஆகாய தாமரை கிளீன் பண்ணுறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்கீங்க? நம்ம எத்தனை வருஷமா கொடுத்துருக்கோன்றேன். 10 வருஷம் வாங்கினீங்களா? இல்லை 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 சார். இது யாருக்காக பண்ணுறோம்? இல்லை விளம்பரத்துக்காக பண்ணியிருக்கேனா? உங்களுக்கு ஏன் விளம்பரத்துக்காக? இல்லை என்னோட விளம்பரம் வாங்கிட்டு பண்ணுங்க. பெர்மிஷன் வாங்கி ஒரு முடிஞ்சிருச்சு. அது 3 வருஷம் பெர்மிஷன் வாங்காம நீங்க எப்படி எங்களுக்கு விட்டுருவீங்க? இது என்னன்னு பாருங்க சார். இது நீங்களே படிச்சு சொல்லுங்க. நீங்க படிச்சு சொல்லுங்க. இது ஏதாவது தவறு இருந்தா காலக்கட்டு இருக்கா? உங்க அதிகாரி சொல்றது கேளுங்க. நாளைக்கு பெர்மிஷன் இல்லை. ஆகாய தாமரை சீமரூம்ல ஆடுறதுக்கு பெர்மிஷன் தடையிலா சென்று கேட்டா நான் கொடுப்போம். இவங்க கேட்கல, பெர்மிஷன் கேட்கல. இல்ல சார் தான் கொடுத்துருக்காரு. சரிங்களா? எல்லாம் நடத்தி தான் கொடுத்துருக்காரு. கிளீன் பண்ணுறது கொடுக்கவே இல்லை. தொடர்ந்து நம்ம கிளீன் இன்னைக்கு பண்ணல. தொடர்ந்து இப்ப ஆகாய தாமரையில நீங்க எதுக்கு நிறுத்துறீங்க? எப்படி கிடக்கு? யாராச்சும் யோசிக்கிறாங்களா? இது என்ன ஏழ்மிக்க சுத்தம்? நாட்டை சுத்தம் பண்ற வைகை சுத்தம் பண்றதுக்கு ஆல்ரெடி இவங்க கிட்ட 4 பெர்மிஷன் வாங்கியிருக்கு சார். இதை இப்ப காலையில விட்டுட்டு இப்ப இந்த வேலையை நிறுத்த வேண்டிய காரணம் என்ன? அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க சார். இந்த இருக்கு சார் பெர்மிஷன் லெட்டர். நீங்க இப்ப நிறுத்த சொல்லி
சார் நிறுத்த வேண்டிய காரணம் கிளீன் பண்றது 3 வருஷமா பண்ணியிருக்கிறேன். பப்ளிக் இல்ல ஏன் நிப்பாட்டுறீங்க? எல்லாத்துக்கும் இடைஞ்சல் எல்லாத்தையும் நிப்பாட்டுறீங்க. நல்லது தானே உங்களுக்கு? நடந்து போறாங்க ஒரு அரசியல் எங்க பார்த்தாலும் நல்லது செய்யக்கூடாதா? நல்லது செய்யறத ஏன் நிப்பாட்டீங்க? என்ன காரணம்? பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஏன் பிரச்சனை? அள்ளி போறது பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. நல்லது செய்ய விட மாட்டேங்கிறீங்க. வருஷமா முன்னாடியே கேட்க முடியும். என்ன பொதுமக்கள் கேட்கறீங்க? கேட்கறீங்க நாளைக்கு வந்து ஒருத்தர் வேலை செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நாங்க இங்க ஏரியால தான் இருக்கோம். நாங்க இங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆனவர் வந்து இங்க வந்து லட்சத்துக்கு போகும்போது பாக்குறோம். வெளியில வந்து மாணவர்களா வந்து இறக்கி அவங்க ஒரு தொண்டு செய்யறாங்க. இதுல என்ன சார் தப்பு? உங்களுக்கு வருஷமா செஞ்சேன் சார். ஒவ்வொரு தடவையும் செய்யறாங்க சார். எத்தனை தடவை செய்யறாங்க? நல்லது செய்யாதீங்க, நல்லது செய்யாதீங்க, நல்லது செய்யாதீங்க. எதுக்கு கேட்டாலும் காசு 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 காசு. நல்லதுக்கு காலம் கிடையாது. பண்ணக்கூடாது. கை தூக்கி எப்படி ஒண்ணு செய்யறாங்கன்னா அவங்க அனுமதி வாங்க செய்வாங்களா? கொண்டிருக்கிறோம். அதில் கல்வி, நீர்நிலைகள், உணவு இந்த திட்டத்தின் கீழ் நம்ம மதுரையில் இருக்கிற அதாவது நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், வைகாற்றை நம்ம காப்பாற்ற வேண்டும் என்பது கடந்த 3 வருடங்களாக உங்களுக்கு தெரியும். எத்தனை அவமானங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விமர்சனங்கள், இதை ஒட்டின விழிப்புணர்வுக்கு எத்தனையோ முறை நான் கேட்டிருக்கிறேன்.
இது 7 லெட்டருமே என்னுடைய விழிப்புணர்வு கேன்சல் ஆன லெட்டர். வைகையை பற்றி நான் விழிப்புணர்வு கேட்டிருந்தேன். விழிப்புணர்வுக்கு எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, என் மனதை தளர விடாமல் நான் தொடர்ந்து மக்களுக்காக, என் மகளுக்காக, என் குழந்தைகளுக்காக, உங்களுடைய என் குழந்தைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக நீர்வளம் மிக முக்கியமாக இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் எலினோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வறட்சின்னு சொல்லி சொல்கிறோம். வறட்சி இல்லை சார், வைகை ஆற்றில் மரம் இல்லை. மரம் இருந்தால் தானே நிலத்தடியில் நீர் இருக்கும். அப்போ இருக்கிறது இல்லாமல் அதுவும் இல்லாமல் குப்பையும் ஆகாய தாமரை கருவளை செடி வளர்ந்தால் எப்படி நிலத்தடி நீரில் இருக்கும்? ஸோ இதை மனதில் கருதி கொண்டு தான் 3 வருஷமாக உங்களுக்கு தெரியும், முதலாக நாங்கள் வந்து அனுமதி பெற்று, முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், 2024 நாங்கள் அனுமதி பெற்று நீர்வளத்துறையில் வாங்கின லெட்டர் தொடர்ந்து வேலை பார்த்துருக்கோம். இதில் வந்து காலக்கெடு கொடுத்துருந்தாங்க, இத்தனை வருஷத்துக்கு வேலைனா அந்த இடத்துல நாங்கள் 2024 வேலை பார்த்துருந்தோம். இப்போ 2025 காலக்கெடு எதுவும் கொடுக்கவில்லை. நீங்கள் எப்போ வேணாலும் வேலை பார்த்துக்கலாம் சார். நீங்கள் வண்டியூர் விளாங்குடியிலேருந்து விரகனூர் வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம், நம்மளுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க சார். இது போன 2025 சார். இப்போ நம்ம ஆற்றில் அழகர் இறங்குற டயத்தில், அதாவது 4 ஏப்ரல் 2025 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தொடர்ந்து இந்த பணிகள் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். இதுக்கு வந்து முடிவு டேட்டு கொடுக்கல அவங்க, நம்ம தொடர்ந்து இந்த பணி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி அவங்க ஆற்றில் அழகர் இறங்கும் போது நாங்கள் சேர்ந்து தான் பணி பண்ணுறோம். மதுரை கார்பரேஷனோட பண்ணுறோம், பொதுப்பணித்துறையோட சேர்ந்து தான் பண்ணுறோம். ஆனால் என்னன்னு தெரியல, இன்றைக்கி நாங்கள் ஒரு நிகழ்வு வச்சுருந்தோம். இந்த மாதிரி ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. உடனே நாங்கள் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துட்டு காந்தி அருங்காட்சியகத்தில் வச்சுட்டோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏன் இந்த வேலையை வைகை ஆற்ற தூர்வார் பணியில் ஆகாய தாமரை குப்பைகளை நம்ம அகற்றி நீர் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நம்ம பணியை வந்து ஏன் தடுத்து நிறுத்தணும்? அதுக்கு காரணம், நீங்கள் பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் என்ன லெட்டர்னு எனக்கு தெரியாது, நீர்வளத்துறை கொடுத்த லெட்டர். இதை வச்சு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் வந்து இன்னைக்கு இறங்கி வேலை செய்யல சார். 3 வருடமாக உங்களுக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், இங்கே உள்ள மதுரை மக்களுக்கும் தெரியும், மதுரையில் இருக்கிற அனைவருக்குமே தெரியும், எல்லோருக்குமே தெரியும் வைகையில் நாம் வந்து என்னென்ன பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆகாய தாமரை, கருவேலை செடி, படித்துறையில் இருக்கிற குப்பைகள், அசுத்தங்களை அனைத்தையும் அகற்றி கொண்டிருக்கிறோம். பாதுகாப்புக்கு நலன் கருதி சிசிடி கேமராவும் போட்டிருக்கிறோம். யாருக்காக போடுறோம்? இளைய தலைமுறை. நாளை நம்மளோட தண்ணி பெரிய பிரச்சனை சார், அதை ஆய்வுல தான் கூறுது. ஆனால் பொதுப்பணித்துறை வந்து என்ன காரணம் என்று கேட்டதற்கு பெர்மிஷன் இல்லை, நிறுத்தலாம். காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ மணி நம்மளுக்கு வந்து 1:30 மணி ஆக போகுது சார். இந்த நேரத்தில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு வந்து மக்கள் எப்படி சார் நல்ல மனம் கொதிக்குது சார், மனம் வலிக்கிறது. எப்படி நல்லது செய்ய முடியும்? என்ன காரணமாக இருக்கணும்ல? என்ன இடையூறு, என்ன பிரச்சனை? அதுக்கு ஏதாவது விடை சொல்லலாம்ல? பெர்மிஷன் லெட்டர் இல்லைன்னா நீங்கள் உடனே இப்பயே கொடுக்கலாமே, இந்த நிமிடமே அடித்து கொடுத்துடலாம். என்னங்க சார், அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 1 மணி நேரத்தில் கொடுத்துடலாம். நல்லது தானே பண்ணுறோம், வேற எதுவுமே நம்ம பண்ணலையே. வைகையாறு இப்படி கிடக்குன்னு குறை சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறீங்க. நான் குறை சொல்லாமல் பணியில் இறங்கியிருக்கிறேன். மற்றவங்க மாதிரி சார் அங்கே குப்பை கிடக்கு, இங்கே இது இருக்குது, இதை சீர் செய்யுங்கன்னு யாரிடமும் நான் குறை போய் சொல்லலை. யார்கிட்டயாவது கேளுங்க, எங்கேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். நான் யார் துறையாவது நான் எதாவது பற்றி பேசியிருக்கேன்? எந்த துறையை பற்றி யாரை பற்றி நான் பேசுனதில்லை. இறங்கி பணி செய்வேன். எல்லா துறையிலும் இறங்கி பணி செய்வேன். உணவு இல்லைன்னா உணவு இறங்கி அரசு மருத்துவமனையில் கொடுத்துட்டு இருந்தேன். அதையும் வெளிப்புறத்தில் இருந்து கொடுக்க வச்சுட்டாங்க 850 நாளா. இன்றைக்கு என்னடானா வைகை ஆற்றில் வந்து இப்போ நீர்நிலைகளை நம்ம காப்பாற்றணும்னு சொன்னால் அதையும் நான் இறங்கி வேலை செய்கிறேன். அதுவும் நிறுத்தப்படுகிறது. என்ன சார், யார் வருவா? இப்போ உங்கள் முன்னாடியே நான் இப்போ வந்துட்டு இருந்தேன். பொதுப்பணித்துறை எப்போவுமே எங்களுக்கு இடையூறு பண்ணதில்லை. நாங்கள் சேர்ந்து தான் வேலை பார்த்துருக்குறோம் இது வரைக்கும். ஆனால் காலையில் நிகழ்ச்சி ரத்தானதுலேருந்து நியூஸில் வந்திருக்கோம். பொது நிகழ்ச்சி வந்தோன்னே திடீர்னு வந்து பொதுப்பணித்துறை இப்போதைக்கு நீங்கள் ஓட்டாதீங்க, வண்டியெல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையிலேருந்து உங்களுக்கு தெரியும், ஒரு வண்டியை வரவழைச்சு ஒரு ஆட்களை வர வைக்க அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு. நிறுத்தப்படுறதுக்கு சரியான காரணம் இல்லை. காரணம் கேட்டால் நீங்கள் வந்து பெர்மிஷன் வாங்கலை, நீங்கள் வந்து அனுமதி லெட்டர் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால். அப்போ ஆற்றில் அழகர் இறங்கும் போதெல்லாம் அனுமதி லெட்டர் கொடுத்தா வேலை பார்த்தேன்? எல்லோரும் சேர்ந்து தானே வேலை பார்த்துருக்குறோம். மாநகராட்சியோட சேர்ந்து வேலை பார்த்துருக்குறேன், இவங்களை பொதுப்பணித்துறையோட சேர்ந்து வேலை பார்த்துருக்குறேன். அப்போ நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்களா? எனக்கு மதுரை மாநகராட்சி லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆற்றில் அழகர் இறங்குறப்ப கார்பரேஷன் அப்போ நம்மளுக்கு லெட்டர் கொடுத்துருக்கு. அப்போ நான் பணி எடுத்தேன். அப்போ நிப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல. பொதுவாக ஒரு டெண்டர் எடுக்கிறதுனாலே வந்து ஒரு காலக்கெடு இருக்கும். கட்டாயம். ஒரு எதுவுமே காலக்கெடு மாதிரி எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு? இந்த லெட்டரில் வந்து காலக்கெடு எதுவுமே இல்லை. 2024 காலக்கெடு கொடுத்துருந்தாங்க. அந்த காலக்கெடுல வந்து நாங்கள் முடிச்சு விட்டு திருப்பி ஒரு லெட்டர் வாங்கியிருக்கோம். 2004 வந்து எங்களுக்கு ஒரு 90 நாட்கள் கொடுத்துருந்தாங்க. 2024 காலக்கெடு கொடுக்கல. நீங்கள் தொடர்ச்சி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் லெட்டரில் இருக்கு. அதில் காலக்கெடு இல்லை. ஆகவே நாங்கள் அதை தொடர்ந்து தான் அவர்களுக்கு, அதாவது சார் அவர்களுக்கு தெரிவிக்காமல், பொதுப்பணித்துறைக்கு தெரிவிக்காமல் எந்த வேலையும் நாங்கள் இறங்க மாட்டோம். திடீர்னு வந்து நாங்கள் வந்து இப்போ 3வது ஆண்டு விழா,
மூன்றாவது தொடக்கம், 3வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை வந்து தெரியப்படுத்தி காவல்துறைக்கு நேற்று முறைப்படி அனுமதி லெட்டர் கொடுத்துருக்குறோம். முறைப்படி போய் நேற்று போய் பிடபிள்யூசி ஆஃபீஸில் போய் நம்ம பொதுப்பணித்துறையில் போய் லெட்டர் ஈட்டு வர நைட்டு பேசியிருக்கிறேன். சார் இந்த மாதிரி விழிப்புணர்வு விவரம் வச்சுருக்கோம், எங்களுடைய பணிகளை வந்து நாளையிலேருந்து 3வது விழா துவக்கனால கண்டினியூவாக பெரிய லெவலில் நாங்கள் இந்த ஃபுல்லாக தூய்மை பணியில் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரும் கொடுத்துருக்குறோம். அந்த லெட்டர் நீங்கள் எங்கள் கையில் கொடுக்கல, பிஏ கையில் கொடுத்தேன்றாங்க. அது தெரியல. லெட்டர் நேற்று கொடுத்துருக்கோம். கொடுத்த லெட்டர் அவங்களுக்கு வந்து சேரலைன்றாங்க. நேற்று ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்கோம். ஆனால் நிறுத்தியதுக்கு காரணம் இது என்னன்னு தெரியல சார். எப்படி வர முடியும் சமூகத்தில் சார்